ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இன்று சென்னையில் இயற்கை எழுதினார். நான் சொல்லும்போதே எனக்கு வார்த்தையே வரல, ஏன்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லா இயக்குனர் இமயம், ஏன் நம்மளை இயக்குனர் இமயம் சொன்னால், பல இமாலய வெற்றியை அடைஞ்ச படங்களை கொடுத்தவர் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய மகன் தான் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள். அவர் 1999 ரிலீஸ் ஆன தாஜ்மஹால் என்ற படத்தில் அறிமுகமானார். சொல்ல வேண்டியதில்லை, அந்த படம் டைரக்ஷன் நம்ம பாரதி ராஜா சார் அவர்கள், இசை ஏஆர் ரகுமான், ஹீரோ லீட் ரோல் பண்ணது நம்ம மனோஜ் சார் அவர்கள். படத்தில் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். படமும் பயங்கர மேக்கிங்கோடு இருக்கும். பாட்டெலாம் செம ஹிட்டு. பட்டி தோண்டி எங்கும் பட்டையை கிளப்பிச்சு. என் பிளேலிஸ்ட்டில் திருப்பாச்சி அருவார் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது பயங்கர வைப்பாக இருக்கும். சொட்ட சொட்ட நான் இது தாஜ்மஹால் தொடையனு கொடையனு ஆக்கிலேயே அப்படின்னு தொடர் அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த சும்மா கேட்கும்போது காதுக்கு இனிமையாக இருக்கும். அப்பேற்படுத்த ஹிட் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் பல படங்கள் நடிச்சிருக்காரு மனோஜ் சார். அதை தொடர்ந்து சமுத்திரன்ற படத்தில் சரத்குமார் சார், முரளி அந்த தம்பியாக மனோஜ் சார் நடிச்சிருப்பார். அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி அந்த சமுத்திர படம், அது ஒரு பயங்கர ஹிட்டு. அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தெல்லாம் பார்த்து ரசித்த நம்ம மனோஜ் சார் இன்று நம்மளிடையே இல்லைன்னும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்மளுக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குன்னா அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மெயினாக நம்ம பாரதி ராஜா சாருக்கு 84 வயசாகுது மனுஷனுக்கு. நம்ம ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க, பையன்தான் அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும், அப்பா பையனுக்கு கொல்லி வைக்கிற நிலைமை வந்தால் அது ஒரு தாங்க முடியாத ஒரு கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறவங்க தான் அந்த வலி என்னன்னு தெரியும். சொல்கிற நம்மளுக்கே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் மக்களே. 48 வயசான மனோஜ் சாருக்கு இந்த நிலைமை. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைத்துறையை சார்ந்த பல பிரபலங்கள் மாரடைப்பாலே இறக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனோபாலா சார், அப்புறம் மயில்சாமி சார், விவேக் சார், மாரிமுத்து சார், இந்த மாதிரி பல பேர் மாரடைப்பால் இறந்துட்டு இருக்காங்க. இது என்னன்னு காரணம்னே நம்மளுக்கே ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறது? ஓகே மக்களே, மனோஜ் சார் அவர்களுக்கு நம்ம சார்பாகவும் சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், யூடியூபர்ஸும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அனைவருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி பேசணும் அப்படின்னா அவருடைய பாசிட்டிவை மட்டும் பேசுங்க, வீடியோ கொடுங்க, நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தப்பான விஷயத்தையோ இல்லை யூகிக்கிற விஷயத்தையோ உங்கள் சேனல் நல்லா ரீச் ஆகணுன்றதுக்காக தப்பாலாம் வீடியோ பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் நடந்திருக்க ஒரு இழப்பையே அவங்களால தாங்க முடியல. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பற்றி என்ன சொல்கிறது, அப்போ தான் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறன்ற பேரில் ஆராய்ச்சி பண்ணி தப்பான ஒரு நியூஸை நிறைய யூடியூப்பில் போடுறாங்க. அதனால் மக்களே, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நல்ல நியூஸை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அவரை பற்றி. ஏன்னா அவங்க ஒரு பேர் இழப்பை சந்திச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலி. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக வீடியோ போடும்போது அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. அவர் இப்போ நம்மளோட இல்லைன்றப்போ இல்லாத ஒருத்தவங்களும் தப்பாக பேசக்கூடாது.
அது வந்து ஒரு பெரிய பாவம், அது மிகப்பெரிய தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. பாசிட்டிவை மட்டும் பேசுங்க, பாராட்டுங்க. முடியலன்னா கம்முன்னு விட்டுருங்க. தப்பான நியூஸை பதிவு பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.